சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஞான சிந்தனையில் திருவாசகத்தில் 7வது பதிகமாகிய திருவெம்பாவை பாடலை சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. மாதங்களில் சிறந்த மார்கழி என்று நம் அனைவருக்கும் தெரியும். இது இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக அறியப்படுகிறது. நமக்கு எவ்வாறு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகின்றது, அதுபோல் நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு வருடம் என்பது 12 மாதங்கள் உள்ளன. அவ்வாறு 12 மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு நாளாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஒரு மாதமானது தேவர்களுக்கு 2 மணி நேரமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் 4 மணி முதல் 6 மணி வரை காலை இருப்பதாக அறியப்படுகிறது. அத்தகைய மிகச்சிறந்த புனிதமான மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பதிகத்தில் முதல் பாடலை நாம் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் திருவருள் தீக்கை பெற்று பல தலங்களை வணங்கி திருவண்ணாமலை அடைந்தார். திருவண்ணாமலையை அடையும் பொழுது அங்கு இருந்த மலையை அவர் பார்த்து, இந்த மலைதானோ அனல் வடிவமாய் நின்று அண்ணாமலையாக இருந்தது என்று மகிழ்ந்து நகருக்குள் புகுந்தார். திருவண்ணாமலையை அடைந்த காலமானது மார்கழி மாதமாக இருந்தது. அதாவது திருவாதிரைக்கு முந்தைய 10 நாட்களில் இந்த மார்கழி மாத நாட்களாக இருந்தது. அங்கு உள்ள மாதர்கள் அனைவரும் விடியற்காலை எழுந்து வீட்டையும் முற்றத்தையும் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து குளத்திற்கு நீராட சென்றார்கள். அவ்வாறு செல்லும்போது அவர்கள் இறைவன் புகழை இன்னிசையோடு பாடிக்கொண்டு சென்றார்கள். அத்தகைய நிலையை கண்ட மாணிக்கவாசகர் பெருமான் அவர்கள் வாயிலாகவே சொல்வது போல இந்த திருவெம்பாவை பதிகத்தை அருளியிருக்கின்றார். இதில் திருவெம்பாவை என்பது கன்னிப்பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பி அனைவரும் சேர்ந்து குளத்திற்கு சென்று நீராடும் வரலாறாக அறியப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் நீராடும் போது தேவியின் திருவுருவாகிய பாவையை உள்ளத்தில் எண்ணி நீராடுகிறார்கள். இந்த பாடலில் ஒவ்வொரு பாடலிலுமே எம்பாவாய் என்று முடிகிறது. அது அவ்வாறு புரியப்படுவது பாட்டின் இறுதியில் வருகிறதால் இது திரு எம்பாவை என்று பெயர் காரணமாகவும் இது அறியப்படுகின்றது. இதில் திரு என்பது மங்கள மொழி, அதாவது சிவ தொடர்புடையது. சிவன் என்றாலே மங்களம் அல்லவா, சிவத்துடைய தொடர்புடையது இது திரு என்றும், அல்லது திரு என்பது ஞானம். அது எவ்வாறு என்றால் சுந்தரர் சொல்வார் இல்லையா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ போகமும் அப்படின்னா சிவபோகத்தையும் அதுதான் திருவாக நாம் பார்க்கிறோம் இல்லையா. அந்த மெய்ப்பொருள் ஞானம் அது திரு என்றும் நாம் பார்க்கலாம். அதேபோல் திரு என்றால் கண்டாரால் விரும்பப்படும், நம்ம எதை பார்த்தவுடனே விரும்பக்கூடியது எது இருக்கிறது பரம்பொருள் இல்லையா, அதை திருவம் உயர்ந்ததாக நாம் அறியப்படுகிறோம். இது நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், இப்பகுதியில் அமைந்த பாடல்கள் பாவை பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இத்தகைய பாடல்கள் தொல்காப்பியத்திலும் சங்க நூல்களிலும் பல பாடல்கள் இருப்பதாக குறிப்பிருக்கின்றது. அதாவது பாவை நோன்பு, அதாவது தங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அதை கொள்கையை இறைவனுடன் எடுத்து சென்று அதை நிறைவேற்ற வேண்டுவதாக இதை அறியப்படுகிறது. இதில் துயில் எழுப்பும் பெண்களை நாம் பார்ப்பது எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், உயிரானது இருள் நிலை, மருள் நிலை,
தெருள் நிலை, அருள் நிலை, ஆனந்த நிலை என்று பல நிலைகளில் பக்குவப்பட்டு இறைவனை போய் ஆனந்த நிலையில் அடைகிறது. இந்த இருள் நிலை என்பது கேவல நிலையாக அறியப்படுகிறது. அதாவது அறியாமை என்னும் இருளில் இருக்கின்ற உயிர் இறைவன் பெரும் கருணை கொண்டு நமக்கு இந்த தனு கரண புவனங்களை கொடுத்து நாம் பக்குவப்பட இந்த உலகத்தில் பிறவியாக கொடுக்கின்றான். அந்த நிலைதான் மருள் நிலையாக நாம் எடுக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த நாம் தெருள் நிலை நம் இறைவனை முழு முதற் கடவுளாக தெளிந்து அவனை நாம் வேண்டி கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல் என்ற முறைகளில் நாம் படிப்படியாக பக்குவப்பட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற நிலையில் நோன்பு இருந்து இறைவனை கொள்கையோடு இருக்கும்போது அடைய வேண்டும் என்ற கொள்கையோடு இருக்கும்போது நாம் அந்த அருள் நிலைக்கு நாம் பக்குவப்பட்டு உயர்கிறோம். அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் நாம் இறைவன் குருவாக வந்து நம்மளை ஆட்கொள்ளும் போது நாம் ஆனந்த நிலைக்கு அடைகிறோம் இல்லையா? அந்த இருள் நிலையில் இருந்து கேவல நிலையில் இருந்து திரோதான நிலைக்கு நாம் எழுப்புகிறோம் இல்லையா? அந்த நிலை தான் முதல் 10 பாடல்களில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வருதல் அதுதான் முதல் 10 பாடல்கள். மீதி உள்ள 10 பாடல்கள் 11வது பாடலிலிருந்து 20 பாடல்களை திரோதான நாம் இங்கு இருக்கின்ற நிலையில் திரோதான சக்தி நிலையிலிருந்து அருள் சக்தி நிலைக்கு, அதாவது உயர்ந்த நிலைக்கு ஆனந்த நிலைக்கு செல்வது போல வேண்டுவது ஆனந்த நீராடலாக நாம் அறியப்படுகிறது. இதுதான் முதல் 10 பாடலும் 2வது 10 பாடல்களும் நாம் இறைவனை வேண்டுவதாக பொருள் கொள்ளப்படுகிறது. இப்பொழுது நாம் பாடல்களுக்கு செல்வோம். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசெலோரெம்பாவாய். நாம் இந்த பாடலுடைய பொருள்களுக்கு செல்லும் முன் சில வார்த்தைகளுடைய பொருளை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக ஆதியும் அந்தமும். ஆதியும் என்றால் முதலும், அதாவது தோற்றமும். அந்தமும் என்பது முடிவும், அதாவது மறைவும் இல்லாத அரும் பெரும். அரும்னா அரிய, அதாவது எப்படின்னா நம்ம பிரம்மன் திருமாலும் காண முடியாத இல்லையா, அந்த நிலையை தான் நான் சொல்ல அரும் பெரும். வாழ்த்தடங்கன் மாதே அப்படின்னா வாழ்த்தடங்கன் அப்படின்னா ஒளி பொருந்திய நீண்ட அல்லது வால் போலும் பெரிய கண்களை உடைய பெண்ணே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் வளருதியோ அப்படின்னா உறங்குகின்றாயோ, அதாவது கண் வளர்தல் வளருதியோ. அடுத்தது வன் செவியோ அப்படின்னாக்கா ஓசை புகாத வலிய காது உடையவளே. அடுத்தது வார்கழல்கள்னா நெடிய சிலம்பணிந்த கழல்கள், வால்கழல்கள். போதார் அமளி அப்படின்னா மலர் நிறைந்த படுக்கை உடையவள், போதார் அமளி. ஏதேனும் ஆகால் அப்படின்னா சிறிதும் உதவால் இருந்தான். பரிசு என்றால் வியப்பு. ஏலோர் எம்பாவாய்னா எமது பாவை போன்ற பெண்ணே நீ சிந்தித்து பார் என்பது இதனுடைய
சில வார்த்தைகளுடைய பொருள். நாம் இந்த பொருள்களை கொண்டு நாம் பாடல்களை இப்பொழுது சிந்திப்போம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை, அதாவது தோற்றமும் மறைவும் இல்லா அரும் அரிய பரஞ்சோதியை, பரபிரம்மத்தை, பெருமானை யாம் பாட, அதாவது இதில் பாடல்கள் 3 பெண்கள் இருக்கிறார்கள். முதலில் ஒரு பெண், 2 பெண்கள் சேர்ந்து மூன்றாவது பெண்ணாக இருக்கிற வீட்டுக்கு அவங்களை எழுப்புகிறார்கள். அந்த நிலை தான் இந்த பாடலுடைய நிலை. அதில் ஒரு பெண் அப்போ 2 பேரும் பாடுறவங்க உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும், நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், கேட்டேயும் நீங்கள் கேட்டாயும், வால் தடங்கன் மாதே, அதாவது ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, உன்னுடையது வன் செவியோ, உன்னுடைய காது உன் காதில் போய் இது விழவில்லையா அப்படின்றது கேட்குற. ஓசை புகாத காது உடையதாக இருக்கின்றதா உன்னுடைய செவி அப்படின்றது இந்த 2 பெண்களும் வெளியில் இருக்கிற, வீட்டில் வெளியில் இருக்கிற 2 பெண்களும் முதல்ல இருக்கிற பெண்ணை பார்த்து கேட்குறா. அப்போ மாதேவன் வார்கழல்கள், மாதேவன்னா மாதேவனுடைய வார்கழல்கள், நெடிய சிலம்பணிந்த வெற்றி கழல் அணிந்த, ஏன்னா நம்மளுடைய ஆன்மாக்களுடைய மும்மலம் இருக்கு இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை, அந்த மலன்களை அழித்து நம்மளை பக்குவப்படுத்தி இறைவன் அடியை சேர்க்க வைக்கிறார் இல்லையா, அதையும் நாம் வார்கழல்களாக நாம் பார்க்கிறோம். அந்த வார்கழல்களை வாழ்த்திய வாழ்த்தொழில் அப்படிய சிவபெருமானை நாங்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டிலுமே, வீதியில் போய் அந்த ஒலி கேட்டு, அதை கேட்ட மாத்திரத்திலுமே பெண்கள் விம்மி மெய் மறந்து, அதாவது தாம் யார் என்று நிலை மறந்து மெய் மறந்து போதார் அமளிமேல் நின்றுன்னு புரண்டிங், அவங்க இருக்கிற அந்த போதார் அமளினா மலர்ந்த படுக்கையில் இருக்காங்க இல்லையா, அந்த படுக்கையிலிருந்து நின்றும் புரண்டிங்க, படுக்கையிலேருந்து நின்றும் அந்த மெய் மறந்து ஆனந்த நிலையில் இருக்காங்க. அந்த அந்த இதுக்கும் உதவாமல் அவங்க அந்த நிலையில் இருக்காங்க. என்னே அந்த நிலையில் இருக்காங்களே, இதே என் தோழி பரிசு, இது என்ன ஒரு வியப்பு. அந்த நிலையிலையும் பெண்கள் இருக்காங்க. ஆனால் நீ இதை கேட்டும் கேட்காம, அது கேட்காம நீ வன் செவியை வைத்துக்கிட்டு நீ இன்னும் தூங்கி கொண்டு இருக்கின்றாயே என்று தோழியை கேட்பதாக இருக்கின்றது. இதுதான் இந்த பாடலை பொருள் சுருக்கமாக பார்க்க வேண்டால், ஒலி பருந்திய நீண்ட கண்களையுடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாங்கள் பாடுவதை கேட்டு இன்னும் உறங்குகின்றாயோ, உன்னுடைய காது ஓசை புகாத வலிய காதோ, மகாதேவனுடைய நெடிய வீர திருவடிகளை நான் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடல்கள் ஒலி சென்று தெருவின்கண் கேட்ட அளவிலே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடம்பை மறைந்து மலர்ந்த பலுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தை ஒன்றுக்கும் ஆகாதவள் போல் மூச்சிற்று கிடக்கின்றாள். அது அவள் தன்மை, இது என்ன வியப்பு. அத்தகைய நிலையிலும் பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கின்றாயே என்று எழுப்புவது போல மிக அழகாக முதல் பாடலில் கூறியிருக்கின்றார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் உயிர்களாகிய நாம் இந்த மருள் நிலையில் இருக்கின்ற நாம் இறைவனை நாம் சென்றடைய வேண்டும் என்பதனுடைய நோக்கத்திலே நம்மை எழுப்புவதாக
நிலையை நாம் இந்த அருள் நிலையை பெறுவதற்கு எழுப்புவதாக நாம் இந்த பாடலை நாம் அறிய வேண்டும். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.